வணக்கம். ஜவ்வரிசி பாயாசம், பால் பாயாசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் 100 கிராம் லைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். சாதா ஜவ்வரிசியில் செய்திங்கன்னா நல்லா இருக்காதும்மா, அதனால் லைலான் ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. அதை சுத்தமாக கழுவிட்டு அது கூட ஒரு 4 டம்ளர் நல்லா தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 4 டம்ளர் சேர்த்துக்குங்கம்மா. சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour அது அப்படியே ஊறட்டும். நடுவில் ஒரு தடவை கிண்டி விடுங்க. 1/2 hour அது அப்படியே ஊறட்டுமா. அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நல்லா பூத்து அப்படியே வெந்து இருந்துருக்குமா. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இப்போ வெந்திருக்கிற அந்த ஜவ்வரிசிகளை அதோட சேர்த்துக்குங்கம்மா. கூட ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்கள் தேவை திட்டம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்கட்டுமா. நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். அது உடனே வந்துடுமா. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த ஜவ்வரிசி வேக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பாத்திரத்தில் போட்டால் பொங்கி பொங்கி ஒழியும். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு நான் 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேம்மா. கரெக்டாக 1 டம்ளர் சர்க்கரை போட்டு அதை நல்லா சேர்த்து கலக்கி கொடுங்கம்மா. பாருங்கம்மா எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குமா. குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் வச்சுன்னா இந்த மாதிரி தெளிவு இருக்காதுமா. அதனால் குக்கரில் வைக்காது. இந்த முறையில் செய்திங்கனாலே ஈஸியாகவே செய்திடலாம். இது கஷ்டமே கிடையாது பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்து அது நல்லா கொதிக்கட்டும். அது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுமா. தேவையான ஏலக்காய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் நான். இதுக்கு ஒரு 200 ml பால்மா. அதை தண்ணி விடாத காய்ச்சி தனியாக ஆற வச்சு வச்சுருக்கிறோமா. அந்த 200 ml பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோடு சேர்க்கணும். நம்ம பாலும் சூடாக இருந்து இதுவும் சூடாக இருந்து நம்ம ஊற்றினோமா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் பால் தனியாக ஆற வச்சுருக்கோமா. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கோமா. நான் திராட்சை பழம் எதுலேயுமே போட மாட்டேன், அதனால் திராட்சை போடலை. பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலை எடுத்து அதில் சேர்த்துக்கணுமா. நம்ம அவ்வளோதான், பால் பாயாசம் ரெடிமா. ஜோராக இருக்குமா. தனியாக சாமி படைக்க ஒரு கிணத்துல எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செய்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.